ரோமானிய பேரரசின் முடிவு. 1806 ஆண்டு ஆகஸ்ட் 6 தேதி புனித ரோமானிய பேரரசின் பேரரசராக இருந்த 2ஆம் பிரான்சிஸ் தனது பதவியிலிருந்து விலகினார். இதன் மூலம் நூற்றாண்டுகளாக இருந்து வந்த புனித ரோமானிய பேரரசு முடிவுக்கு வந்தது. புனித ரோமானிய பேரரசு என்பது 962 தோன்றிய ஐரோப்பிய அரசியல் அமைப்பாகும். 962 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை பேரரசு ஐரோப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த முடியாட்சிகளில் ஒன்றாக இருந்தது. பெயர் ரோமானிய என்று இருந்த போதிலும் இது ரோம் பேரரசின் தொடர்ச்சியானதல்ல, ஆனால் கிறிஸ்தவ புனித ஆட்சி என்ற அந்தஸ்தை கொண்டது. இதில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, போலந்து, போஹிமியா, நெதர்லாந்து, லுக்சம்பெர்க் போன்ற நாடுகள் இருந்தன. இது ஒரு பேரரசின் தலைமையிலான மையப்படுத்தப்படாத அரசியல் அமைப்பாக இருந்தது. இதில் பல சிற்றரசுகளும் அவற்றை ஆண்ட இளவரசர்களும் இருந்தனர். அவர்கள் பேரரசின் கீழ் இருந்த போதிலும் தமக்கான அதிகாரங்களுடன் தன்னிச்சையான ஆட்சியை நடத்தி வந்தனர். மொத்தத்தில் ரோமானிய பேரரசு ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்தது. 1790களில் ஆரம்பமான நெப்போலியன் போர்கள் பெரும்பாலான ஐரோப்பிய அரசு அமைப்புகளை சீர்குலைத்தன. 1804ஆம் ஆண்டு நெப்போலியன் பிரெஞ்சு பேரரசராக முடிசூட்டிக் கொண்டார். இது புனித ரோமானிய பேரரசின் அதிகார செல்வாக்கிற்கு நேரடி சவாலாக அமைந்தது. 1806இல் நெப்போலியன் தலைமையில் ஜெர்மன் பகுதிகள் ஒன்று சேர்ந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி ரைன் என்ற புதிய அமைப்பை உருவாக்கின. 16 ஜெர்மானிய மாநிலங்கள் புனித ரோமானிய பேரரசிலிருந்து வெளியேறி புதிய அமைப்பில் இணைந்தன. நெப்போலியனின் வெற்றிகளாலும் உறுப்பு நாடுகளின் வெளியேற்றத்தாலும் அழுத்தப்பட்ட நிலையில் பேரரசர் 2ஆம் பிரான்சிஸ் தனது ஹோலி ரோமன் எம்பரர் பட்டத்தை விலக்கிக் கொண்டார். இதன் மூலம் சுமார் 844 ஆண்டுகளாக நிலைத்திருந்த புனித ரோமானிய பேரரசு முடிவுக்கு வந்தது. புனித ரோமானிய பேரரசின் சட்டப்பூர்வ சின்னங்கள், குடியிருப்புகள், பேரரச நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்தும் கலைக்கப்பட்டன. 2ஆம் பிரான்சிஸ் பின்னர் தனது ஆஸ்திரியா பேரரசை மட்டும் தனியாக வைத்துக் கொண்டு ஃபர்ஸ்ட் பிரான்சிஸ் ஆஃப் ஆஸ்திரியா என்ற பட்டத்தில் தொடர்ந்தார். புனித ரோமானிய பேரரசின் முடிவு என்பது ஐரோப்பிய அரசியலில் மிக முக்கியமான திருப்புமுனையாக வரலாற்றில் பதிவானது.